நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். ஆசை தரும் பார்வையில் எல்லாம் ஆயிரம் எண்ணம் வரும் வரும் வரும். ஆடலுடன் பாடலை கேட்டு ரசிப்பதிலேதான் சுகம் சுகம் சுகம். ஆசை தரும் பார்வையில் எல்லாம் ஆயிரம் எண்ணம் வரும் வரும் வரும். கண்ணருகில் பெண்மை குடியேற, கையருகில் இளமை தடுமாற, தென்னை இள நீரின் பதமாக ஒன்று நான் தரவாயுதமாக. கண்ணருகில் பெண்மை குடியேற, கையருகில் இளமை தடுமாற, தென்னை இள நீரின் பதமாக ஒன்று நான் தரவாயுதமாக. ஆடலுடன் பாடலை கேட்டு ரசிப்பதிலேதான் சுகம் சுகம் சுகம். ஆசை தரும் பார்வையில் எல்லாம் ஆயிரம் எண்ணம் வரும் வரும் வரும். பிரியா அண்ட் சித்தார்த், நீங்கள் ஆடி இருக்கீங்க, எப்படி ஆடி இருக்கீங்கன்னு நம்ம வந்து ஃபர்ஸ்ட் ராதா மேம் கிட்ட கேட்கலாம். பிரியா, சித்தார்த், இந்த ஒரு சாங் மூவியில், அதாவது எவ்வளோ சாங்ஸ் பண்ணியிருந்தாலும் நம்ம புரட்சி தலைவர் இந்த சாங்கில் ரொம்ப ஹெவியாக அவங்க ஆடிட்டு இருந்த அந்த ஹீரோயின் சூப்பர் டான்ஸர். அவங்களோட சேர்ந்து ஈக்குவலாக ரொம்ப ஹெவி மூமெண்ட்ஸாக ரொம்ப ஜாலியாக அந்த ஷோல்டரெல்லாம் பண்ணி ரொம்ப ஹெவியாக டான்ஸ் பண்ண ஒரு சாங். அந்த சாங்கில் இருக்கிற அந்த ஒரு ஃபயர் இருக்குது பாருங்கள், அந்த ஒரு உசுறு உங்களோட இந்த பெர்ஃபார்மன்ஸில் நான் பார்க்கல. பிரியா, ஐ எம் ஷாக். நீங்கள் ரொம்ப நர்வஸாக இருந்தீங்க. உங்கள் மூமெண்ட்ஸு எதுவுமே ஃபினிஷ் வரலை. 2 இடத்துல அந்த இது ஒன்று இது எடுக்கும்போது கோட்டை விட்டது இல்லாமல் சில மூமெண்ட்ஸ் ஃபினிஷ் இல்லாமல் இருந்துச்சு. இந்த சாங் பாங்கடா பண்ணும்போது உங்களோட அந்த கால் சத்தம் எங்களுக்கு கேட்கணும். மியூசிக்கை விட அவ்வளோ நீங்கள் ஃபோர்ஸ் ஆனால் தான் அந்த மூமெண்ட்டுக்கு கிரிப்பு கிடைக்கும். அந்த சாங்கில் இருக்கிற அந்த அளவுக்கு ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இதில் எனக்கு கிடைக்கல. பட் சித்தார்த், ரொம்ப நல்லா பண்ணியிருந்தீங்க. உங்கள் எக்ஸ்ப்ரெஷன்ஸ் எல்லாமே ரொம்ப நல்லா இருந்தது. சில பேருக்கு வந்து சில ஆர்டிஸ்ட்டை வந்து இமிட்டேட் பண்ணுறது ரொம்ப அழகாக வரும். ஸோ அதுக்காக இமிட்டேட் பண்ணணும்னு சொல்லி
பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. 2-3 இடத்துல நம்ம புரட்சி தவிர நீங்கள் ட்ரை பண்ணியிருக்கீங்க க்யூட்டாக. அந்த எக்ஸ்பிரஷன் கண்ணடிக்கிறதெல்லாம் ரொம்ப க்யூட்டாக பண்ணியிருந்தீங்க. ஓவரால் என்ஜாய்மெண்ட்டாக இருந்தாச்சு. பட் அந்த சாங்குக்கு இருக்கிற அந்த ஒரு மஜா எனக்கு இதில் கிடைக்கல. ஓகேயா? தேங்க்யூ ஸோ மச் மேம். காயத்ரி மாஸ்டர் கிட்ட கேட்கலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பிரியா அண்ட் சித்தார்த் 2 பேருமே ரொம்ப நல்லா பண்ணீங்க. ஆனால் அந்த எனர்ஜி கொஞ்சம் நல்லாவே ட்ராப்பாக இருந்தது. ஏன்னா அந்த கால் மூமெண்ட் நான் ஃபஸ்ட்லேருந்து நோட்டீஸ் பண்ணிகிட்டே இருந்தேன். இட் வாஸ் நாட் ஒரு மாதிரி ரெஸ்ட்ரிக்டடாக இருந்தீங்க நீங்கள் 2 பேருமே. பட் அதர்வைஸ் யுவர் காஸ்டியூம், த வே யூ போத் லுக், இட் வாஸ் வெரி நைஸ். யூ கைஸ் மேக் அ நைஸ் ஜோடின்னு சொல்லுவேன் நான். அந்த எக்ஸ்ப்ரெஷன்லாம் கொண்டு வரது கொஞ்சம் நல்லா தான் இருந்துச்சு. பட் இன்னும் அந்த ரெஸ்ட்ரிக்ட் பண்ணாமல் இன்னும் கொஞ்சம் என்ஜாய் பண்ணி ஆடி இருந்தீங்கன்னா இந்த சாங்க்கு கொஞ்சம் இன்னும் நல்லா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். பிகாஸ் அவங்க வந்து எப்படி ஆடிருப்பாங்க, என்ன எனர்ஜி கொடுத்துருப்பாங்க, ஸ்க்ரீனில் பார்த்துருப்பீங்க. ஒவ்வொரு ஷாட்டும் ரொம்ப அழகாக இருக்கும். ஸோ சேம் திங் அந்த மாதிரி சாங் நீங்கள் செலக்ட் பண்ணும்போது கொஞ்சம் ரிஸ்கி தான். பட் I'll say you guys did a great job தான் நான் சொல்லுவேன். நாட் த பெஸ்ட். ஓகே மாஸ்டர் நீங்கள் சொல்லுங்கள். ஸ்ரீதர் மாஸ்டர், அந்த 5 விஷயம் பார்த்தீங்களே, இன்னும் ஞாபகம் வச்சுருக்கீங்களா? மறக்கவே மாட்டேன் மாஸ்டர். அதான் அது சிம்பிளாக அந்த 5 கரெக்டாக பண்ணிட்டாலே அவங்க ஆல்மோஸ்ட் தான். எக்ஸ்ப்ரெஷன்ஸில் 2 பேருமே நல்லா பண்ணாங்க. பிரியா மாத்திரம் கொஞ்சம் கீழே பார்த்தீங்க. அப்பப்போ கீழே பார்த்துறீங்க. இது வரைக்கும் சொல்லியிருக்காங்களான்னு தெரில. அப்போ கீழே பார்க்குறீங்க. கோஆர்டினேஷன் இருந்தது. அதாவது நல்லாவே அந்த டான்சர்ஸ் உங்கள் 2 எல்லாருமே கோஆர்டினேஷன்ஸ்லாம் எல்லாமே இருந்தது. கோரியோவில் தான் வந்து நீங்கள் இவங்களாம் சொல்கிற மாதிரி ஜாலியாக ஆடுறதும் இருந்தது எல்லாமே கோரியோவில் தான் இருக்குது. அந்த கோரியோ தான் உங்களுக்கு வந்து கொஞ்சம் ப்ளஸ்ஸாக இருந்ததுன்னா இன்னும் நல்லா இருந்திருக்கும். கோரியோவில் தான் கான்சன்ட்ரேஷன் பண்ணணும். நீங்கள் 2 பேருமே நல்லாவே பண்ணீங்க. சூப்பராக இருந்தது. காஸ்டியூம்ஸ் பர்ஃபெக்ட். கான்செப்டில் அதாவது ஓல்டு சாங்கில் வந்து ஓல்டு ஸ்டைல் ஆஃப் டான்ஸில் வந்து பாங்கரா எடுத்தது ரொம்ப பிரமாதமான. அது முதல்ல கிளாப்ஸ் பண்ணணும். ஏன்னா அதில் நல்ல திறமையாக காட்டலாம். இந்த ஸ்டைல் எடுத்தால் கண்டிப்பாக நீங்கள் நிறைய மூமெண்ட்ஸ், ஸ்டெப்ஸு, எனர்ஜி எல்லாமே இந்த சாங். அதே மாதிரி எங்கே ப்ரீத்லெஸ் அப்படியே கோ டவுன் பண்ணும்போது இது கரெக்டான சாங். அங்கங்கே அந்த நளினம் மாத்திரம் இந்த ட்ரீம் கேர்ள் பக்கத்தில் இருக்காங்க பாருங்கள், இவங்களாம் வந்து அவ்வளோ நல்ல கிரேஸ். அந்த கிரேஸ் இறங்கி அது கோரியோவில் தான். ஓகே, இந்த 5 விஷயத்தில் தெரிஞ்சு போச்சு எந்த இடத்துல டவுனுன்னு சொல்லி. அதை நெக்ஸ்ட் டைம் பண்ணிட்டீங்கன்னா அந்த 5 மார்க்கும் உங்களுக்கு வந்துடும். ஓகே. ஸோ பட் இந்த பாட்டு பற்றி ஏதோ ஒரு கதை சொல்ல போனாங்கல்ல காயத்ரி, அவங்க கிட்ட கேட்கலாம். ஒரு ஸ்டோரி சொல்கிறேன்னு சொன்னீங்களே, ஏதோ ஒரு இன்சிடென்ட் உங்கள் டேட் சொன்னாங்க அப்படின்னு சொல்கிறேன்னு சொன்னீங்களே. அப்பா ஆடி நான் பார்த்துருக்கேன். ஸோ இந்த மாதிரி டான்ஸ்லாம் ஸோ நான் ரொம்ப ரசிச்சிருக்கேன். when I saw it on அந்த இன்ஃப்ளூயன்ஸ் ஆக்டர் கிட்ட பார்க்கும்போது ரொம்ப அழகாக இருந்துச்சு எனக்கு. ஏன்னா அப்பா அந்த ஸ்டைலில் அப்படியே பக்காவாக பண்ணி காட்டுவாங்க. அண்ட் ஒரு ஷாட் கூட வந்து அவர் வந்து டயர்டாகவே ஆகாமல் வந்து பண்ணாருன்னு சொன்னாங்க அப்பா. ஸோ அவ்வளோ எனர்ஜெட்டிக் பர்சன். அண்ட் எங்கள் அப்பாவோட ஃபேவரட் ஆக்டர் வந்து புரட்சி தலைவர் எம்ஜிஆர்னு நான் சொல்லுவேன் நான்.